கோவிட்-19 கொரோனா வைரஸ் இன்னும் அழியலை, இன்னமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஏஐ புதுசாக வைரஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எஸ், யூஎஸ்ல இருக்கிற ஸ்டான்ஃபோர்டில் உள்ள சயின்டிஸ்ட் எல்லாருமே ஏஐயை வச்சு புது வைரஸ் டிசைன் பண்ணிருக்காங்க. பட் யாரும் பேனிக்காக வேணாம், அந்த வைரஸ் ஹியூமன் இன்ஃபெக்ட் பண்ணாத அந்த வைரஸ் எல்லாத்தையுமே பாக்டீரியோஃபேஜஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ நார்மலாக அந்த மாதிரி வைரஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹியூமனை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக கிடையாது, அது வேற பாக்டீரியாவை அழிக்கிறதுக்காக. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த பாக்டீரியோஃபேஜஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஒரு வைரஸ் வேற ஒரு பாக்டீரியா, வேற ஒரு கெட்ட பாக்டீரியாவை போய் மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிரும். இந்த வைரஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா, EVO1 அண்ட் EVO2 அப்படின்ற 2 வகையான ஏஐ மாடல்ஸ் இருக்கு. இந்த மாடல்ஸ் மூலயமா அவங்க புது புது ஜினோம்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜினோம்ஸ்னா என்னன்னு தெரியல, நான் சொல்றேன். இப்போ ஒரு ஹியூமன் அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு அனிமலோட டிஎன்ஏ இருக்குன்னா, அது அந்த ஏஐ அப்படி காப்பி பண்ணி அதோட பெட்டரா ஒரு இதை உருவாக்கும். அதோட பெட்டரான ஒரு டிஎன்ஏவை உருவாக்கும். அந்த டிஎன்ஏவை தான் ஜீனோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ஜீனோம்ஸ்ல இருந்து தான் அந்த ஒரு பாக்டீரியோஃபேஜஸ் அப்படின்ற வைரஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாமே வந்துராது. இப்போ கரண்டா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜீனோம்ஸ் இருந்தாலுமே அதுல 16 தான் வைரஸாவே மாறி இருக்கு. இந்த பாக்டீரியோஃபேஜஸா மாறி இருக்கு. ஸோ இந்த பாக்டீரியோஃபேஜஸ்லாம் கெட்ட பாக்டீரியாவை கொல்றதுனால ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷனை கொல்றதுக்காக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மேபி இந்த மாதிரி வைரஸ் நம்ம இன்ஜெக்ஷன்ல கூட யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இங்க டார்க்கான கொஸ்டின் என்னன்னா, ஏஐயால ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு புது வைரஸ் கிரியேட் பண்ண முடியுதுன்னா அது கொரோனா வைரஸோட பல மடங்கு டேஞ்சரஸான ஒரு வைரஸை கிரியேட் பண்ணி ஒரு பேண்டமிக்கை கிரியேட் பண்ணாது. ஹியூமன்ஸோட அழிவுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்காது அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் திங்கை பத்தி நீங்க நல்லதா நினைக்கிறீங்களா, இல்லை இது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்லை நம்மளே அழிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.